அனைவருக்கும் வணக்கம். விக்ரமுடைய தங்கச்சி சூர்யா உள்ள வந்திருக்காங்களே, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விசித்ரா பற்றி சூப்பராக விஷயம் சொன்னாங்க. கேட்க வந்து வேற லெவலில் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது எப்பயுமே விக்ரம் பார்த்தீங்கன்னா உரிமையோட அம்மா அம்மா மம்மி மம்மின்னு சொல்லி தான் வந்து விசித்ரா அவர்களுக்கு வந்து கூப்பிடுவார்ல, அதை தான் வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி இவன் வந்து உங்களை மம்மி மம்மின்னு கூப்பிடும்போது அங்கே எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, டிவியை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. மம்மி மம்மின்னு கூப்பிட்றான், அப்போ அவங்களுக்கு எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு நம்மளை தான் கூப்பிட்றான் அப்படிங்கிற அளவு அந்த மாதிரி கண்டா. ஏன்னா மம்மி மம்மிங்கும் போது அம்மா அந்த இதாகும் இல்லையா, அது மாதிரி எங்கள் அம்மா வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, என்னன்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் வந்து நல்லா எங்கள் அண்ணனை பார்த்துக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்தாங்க. வர்ற குடும்பம் எல்லாமே பார்த்தீங்கன்னா விசித்ரா அவர்களை பற்றி செம பாசிட்டிவாக எல்லாமே சொல்கிறாங்க. இப்போ தான் மாயாவுடைய தங்கச்சி அவங்களும் பார்த்தீங்கன்னா செமையாக சொன்னாங்க. உங்கள் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா விசித்ரா மேடம், ஆனால் எமோஷனலாக பார்த்தா நீங்கள் விசித்ரா அம்மா அப்படிங்கிற மாதிரி தான் எமோஷனல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி இவங்களும் வந்து மம்மின்னு அவள் வந்து விக்ரம் வந்து மம்மி மம்மின்னு கூப்பிட்றது அவங்க அம்மாவுக்கே கனெக்ட் பண்ணுது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. விசித்ரா வந்து சம்பவம் தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க. போகிற போக்க பார்த்தா விசித்ரா தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மக்களுக்கு பிடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லாத்துக்குமே பிடிச்சாதான் டைட்டில் வின்னர் ஆவாங்க. இப்போ இருக்க டைட்டில் வின்னரே 1 2 தான் தேரும். அதில் ஒன்று விசித்ராமா இருக்காங்க அப்படிங்கிறது செமையாக இருக்குது. இதை பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.